ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போகிறோம். கோல்டு வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த செடி வந்துட்டு இருக்காது. ஃபஸ்ட்டு இந்த செடியோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி செடின்னு. நான் இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் 3 பாட்டை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த காமிச்ச செடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லிட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா, அதை வந்து பாதியாக கட் பண்ணி அதில் வந்து போட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பாட்டு. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பாட்டில் வந்து நாங்கள் வளர்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வளர்க்கலான்னாக்கா, நீங்கள் ஜஸ்ட் அந்த செடியில் வந்துட்டு ஒரு காம்பு இருக்குது இல்லைங்களா, இலையோடு வந்துட்டு இருக்கிற காம்பை வந்துட்டு நெட்டு வைங்க. நெட்டு நீங்கள் வளர்த்து வந்தீங்கனாலே அது நல்லா வளரும் உங்களுக்கு. இதில் மெயின் பெனிஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கு தாங்க. செம எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கும். சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டு வந்துட்டு சரியாயிடுங்க. என்னன்னாக்கா உங்களுக்கு இந்த இலை வந்துட்டு இருக்க பாருங்கள், ஒரு 4 இலை வந்துட்டு நீங்கள் கற்பூரவள்ளி எடுத்துகிட்டு துளசியில் ஒரு 4 வந்து எடுத்துகிட்டு தண்ணியில் க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் நல்லா அழுத்தி பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணாலே வந்து பார்த்திங்கன்னா சாறு வந்துட்டு அதுலேருந்து வெளியே வராங்க. அந்த சாறு வந்து நீங்கள் 3 வயசு குழந்தைக்கு வந்துட்டு இருக்கிற குழந்தைங்க வந்து கொடுக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா குயிக்காக வந்து கேட்கும். பசங்க வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக சாப்பிட மாட்டாங்க, பட் இலையாக வந்துட்டு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, குடிச்சிடுவாங்க. பசங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கோல்டு காஃபி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு கொடுக்கலாம். அடிக்கடி வந்துட்டு யாருக்கெல்லாம் கோல்டு வந்துட்டு ஆகுதோ அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம எஃபெக்டிவான ரெசிபிஸ் வந்துட்டு வெறும் வயிற்றுல வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணுமா இருக்கும். இந்த இலையை வந்துட்டு வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும், அப்போ தான் எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கும். அப்படியே சாப்பிட முடியாதவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இலையில் உப்பு தடவி கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், குழந்தைங்களுக்கு வந்துட்டு காரம் ஊற்றுவாங்க இல்லையா, அந்த காரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்துட்டு பார்த்திங்கனாக்கா இன்க்ளூட் பண்ணுவாங்க நிறைய பேர். துளசி, இந்த இலை, அப்புறம் மெழுகு, சீரகம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் இடித்து சாராக கூட நீங்கள் பசங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம். அது வந்து 3 வயசு மேலே இருக்கிற பசங்களுக்கு கொடுங்க. அப்படிலாம் நீங்கள் வெறும் கற்பூரவள்ளியை மட்டுமே கொடுக்கலாம், அதுவே போதுமானது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் டிப்ஸ் வந்து நம்ம சேனல் வந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.